வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். தேர்தல் நடவடிக்கைகள் புனிதமாக இருக்க வேண்டும். தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தல். தமிழ்நாட்டில் மொத்தம் 950 வேட்பாளர்கள் களம். முதல் முறை வாக்காளர்களாக 10.92 லட்சம் பேர். தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ பேட்டி. மாலை 6 மணி வரை வரிசையில் நிற்கும் அனைவரும் வாக்களிக்கலாம். தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ பேட்டி. இபிஎஸ் மீது தயாநிதி மாறன் அவதூறு வழக்கு. தன் மீது உண்மைக்கு புறம்பாக பேசியதாக குற்றச்சாட்டு. தனக்கு பழச்சாறில் விஷம் கலந்து கொடுக்கப்பட்டது. மன்சூர் அலிகான் அறிக்கை. நாடாளுமன்ற தேர்தல் எதிரொலி. சொந்த ஊர்களுக்கு வாக்களிக்க சிறப்பு பேருந்துகள் இயக்கம். பள்ளிக்கரணையில் திடீர் வருமான வரித்துறை சோதனை. 2.5 கோடி ரூபாய் பறிமுதல். ஜப்பானில் நிலநடுக்கம். ரிக்டரில் 6.3 பதிவு. நடப்பு IPL தொடர். மும்பை பஞ்சாப் அணிகள் இன்று மோதல். இனி விரிவான செய்திகளை காணலாம். தேர்தல் நடவடிக்கைகள் மிகவும் புனிதமாக இருக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. கேரள மாநிலம் காசர்கோடு பகுதியில் நடைபெற்ற மாதிரி வாக்குப்பதிவில் ஒருமுறை பட்டனை அழுத்தினால் பாஜகவிற்கு 2 வாக்குகள் பதிவானது. இது தொடர்பான வழக்கு விசாரணை இன்று உச்சநீதிமன்றத்தில் வந்தது. அப்போது வாக்குப்பதிவு இயந்திரத்தில் குளறுபடி இருக்குமோ என்ற அச்சத்தில் இதுபோன்ற புகார்கள் வருவதாக தேர்தல் ஆணையம் விளக்கம் அளித்தது. இதற்கு பதிலளித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தில்லுமுள்ளு நடக்குமோ என்ற அச்சம் கூட இருக்கக்கூடாது என்று, தேர்தல் நடவடிக்கைகள் மிகவும் புனிதமாக இருக்க வேண்டும் என்றும் அதில் எந்தவித சந்தேகமும் இருக்கக்கூடாது என்று கூறினார். மேலும் ஒப்புகை சீட்டு இயந்திரம் எவ்வாறு செயல்படுகிறது, அதில் முறைகேடு செய்ய முடியுமா என்று கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் விவிபேட் இயந்திரம் செயல்படும் விதம், பணியில் ஈடுபடும் அதிகாரிகள் குறித்து விளக்கம் அளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீது தயாநிதி மாறன் கிரிமினல் அவதூறு வழக்கு தொடர்ந்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பிரச்சாரத்தின் போது மத்திய சென்னை தொகுதி வேட்பாளர் தயாநிதி மாறன் தொகுதி மேம்பாட்டு நிதியை முழுமையாக செலவு செய்யவில்லை என குற்றம் சாட்டியிருந்தார். இந்த நிலையில் தனது பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் இபிஎஸ் பேசியதாக சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் தயாநிதி மாறன் வழக்கு தொடர்ந்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், தேர்தல் பிரச்சாரத்தின் போது முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உண்மைக்கு புறம்பாக எனது தொகுதி மேம்பாட்டு நிதியை 75% நான் பயன்படுத்தாத பாராளுமன்ற உறுப்பினர் என்று கூறி அவதூறு பரப்பியுள்ளார். 24 மணி நேரத்திற்குள் மன்னிப்பு கேட்டு நோட்டீஸ் விடுத்தேன் என்றும், இதற்கு அவர் உரிய பதில் அளிக்காததால் அவர் மீது கிரிமினல் அவதூறு வழக்கு தொடர்ந்துள்ளதாக தெரிவித்தார். தனக்கு பழச்சாறில் விஷம் கலந்து கொடுக்கப்பட்டதாக நடிகரும் வேலூர் தொகுதி வேட்பாளருமான மன்சூர் அலிகான் அறிக்கை வெளியிட்டுள்ளார். இது தொடர்பாக வேலூர் தொகுதி வேட்பாளர் மன்சூர் அலிகான் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பான பணிக்காக குடியாத்தம் சந்தையிலிருந்து வீடு திரும்பிய போது வழியில் சிலர் பழச்சாறு மற்றும் மோர் வழங்கினர். கட்டாயப்படுத்தி அவர்கள் கொடுத்த பழச்சாறை குடித்த சில மணி நிமிடங்களிலேயே மயக்கம், நெஞ்சுவலி ஏற்பட்டது. உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. சென்னையில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறேன் என்றும், விஷ முறிவு, நுரையீரல் வலிக்கான மருந்து மாத்திரைகள் எடுத்து வருவதாக அதில் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு சொந்த ஊர்களுக்கு வாக்களிக்க செல்ல சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என போக்குவரத்து துறை அறிவித்துள்ளது. நாடாளுமன்ற தேர்தல் நாளை நடைபெறவுள்ள நிலையில் வாக்களிக்க இருக்கும் மக்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்ல ஏதுவாக 10,214 பேருந்துகள் இயக்கப்படும் என தமிழக அரசின் போக்குவரத்து துறை அறிவித்திருந்தது. அதன்படி சென்னையிலிருந்து நேற்று முதலே சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இதனைத் தொடர்ந்து ஏப்ரல் 20 மற்றும் 21 ஆகிய தேதிகளில் பிற ஊர்களில் இருந்து சென்னைக்கு திரும்பும் வகையில் 1,825 சிறப்பு பேருந்துகள் என 2 நாட்களுக்கு மொத்தம் 6,009 பேருந்துகள் இயக்கப்பட உள்ளது என போக்குவரத்து துறை அறிவித்துள்ளது. பள்ளிக்கரணையில் நடைபெற்ற திடீர் வருமான வரித்துறை சோதனையில் கணக்கில் வராத 2.5 கோடி ரூபாய் சிக்கியது. சென்னை பள்ளிக்கரணை அருகே துறைப்பாக்கம் பல்லாவரம் 200 அடி ரோடில் சாலையில் அமைந்துள்ளது. பழைய பல்லாவரத்தைச் சேர்ந்த லிங்கராஜ் என்பவருக்கு சொந்தமான PLR ப்ளூ மெட்டல்ஸ் என்ற ரெடிமிக்ஸ் கான்கிரீட் கம்பெனி மற்றும் ஜல்லி மணல் விற்பனை செய்யும் நிறுவன அலுவலகத்தில் நேற்றிரவு வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது கணக்கில் வராத 1 கோடி ரூபாய் பறிமுதல் செய்ததாக கூறப்படுகிறது.
அதைத் தொடர்ந்து லிங்கராஜின் வீடு, குவாரி என அவருக்கு சொந்தமான இடங்களில் நடைபெற்ற சோதனையில் மொத்தம் 2,5 கோடி ரூபாய் பறிமுதல் செய்ததாக கூறப்படுகிறது. இரவு 12:30 மணி முதல் அதிகாலை 3:30 மணி வரை வருமான வரித்துறை அதிகாரிகள் நடத்திய சோதனையினால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. பல்லடத்தில் தேர்தல் விதிமுறைகளை மீறி பாஜக தேர்தல் வாக்குறுதிகள் அடங்கிய செய்தித்தாள்களை வழங்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பூர் மாவட்டம் பல்லடமங்கலம் சாலையில் பாஜகவினர் சிலர் பாஜகவின் வாக்குறுதிகள் அடங்கிய செய்தித்தாள்களை தேர்தல் விதிமுறைகளை மீறி 6 மணிக்கு மேல் விநியோகம் செய்ததாக கூறி பல்லடம் நகர திமுகவினர் சிலர் கையும் களவுமாக பிடித்து கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த பல்லடம் காவல்துறையினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த கட்சியினரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி பாஜக வாக்குறுதிகளை பதித்த செய்தித்தாள்களை விநியோகம் செய்த நபர்களை காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவள்ளூர் அருகே தனது அக்காவின் கணவரை இரும்பு ராடால் அடித்து கொலை செய்த மைத்துனர் மற்றும் அவரது நண்பர் என 2 போலீசார் கைது செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அடுத்த வடமதுரை கிராமத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளியான ஜெயபிரகாஷ் என்பவர் சரியாக வேலைக்கு செல்லவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் தனது மனைவி சியாமலாவை பணம் கேட்டு தொந்தரவு செய்து தாக்கியதில் சியாமலா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இதற்கிடையே மது அருந்திய ஜெயபிரகாஷ் இரத்த வெள்ளத்தில் மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளார். தொடர்ந்து போலீசார் நடத்திய விசாரணையில் அவரது மைத்துனன் அருள் என்பவர் தனது அக்காவை தொந்தரவு செய்ததால் மது அளித்து அவரின் தலையில் இரும்பு ராடால் பலமாக தாக்கியதும் இதற்கு உடந்தையாக அவரது நண்பர் முனியாண்டி இருப்பதும் தெரிய வந்தது. இதனையடுத்து இருவரையும் போலீசார் கைது செய்தனர். தொண்டாமுத்தூர் அருகே வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்ய வைத்திருந்த 81,000 ரூபாய் பணத்தை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் அடுத்த பூலுவப்பட்டி பகுதியில் வாக்காளர்களுக்கு பணம் விநியோகப்படுவதாக மாவட்ட தேர்தல் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் துணை மாநில வரி அலுவலர் புஷ்பா தேவி, சிறப்பு உதவி ஆய்வாளர் காளீஸ்வரி உள்ளிட்ட பறக்கும் படையினர் சோதனையில் ஈடுபட்டனர். சோதனையில் பூலுவப்பட்டியில் உள்ள டீ கடை ஒன்றில் வாக்காளர்களுக்கு பணம் வழங்க ஏற்பாடு செய்த நபர்களை பறக்கும் படையினர் கண்டறிந்தனர். தொடர் சோதனையில் ஆலந்துறை பாஜக மண்டல தலைவர் ஜோதிமணி வாக்காளர்களுக்கு பணம் அளிப்பதற்காக வைத்திருந்த 81,000 ரூபாய் ரொக்கத்தை பறிமுதல் செய்ததோடு பூத் ஸ்லிப்பையும் பறிமுதல் செய்தனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு ஜெம் செய்திகள் தொடரும். ஆத்தூர் அருகே வீட்டில் விற்பனை செய்வதற்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 400 மது பாட்டில்களை மதுவிலக்கு காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள கொத்தம்பாடி பகுதியில் வீட்டில் மது விற்பனை நடைபெறுவதாக மதுவிலக்கு காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் அப்பகுதியில் மதுவிலக்கு காவல்துறையினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது சுப்பு மகன் ராயர் என்பவரது வீட்டில் விற்பனைக்காக மது பாட்டில்களை பதுக்கி வைத்திருந்தது தெரியவந்தது. காவல்துறையினர் வருவதை அறிந்த ராயர் அங்கிருந்து தப்பி ஓடிய நிலையில் வீட்டில் பதுக்கி வைத்திருந்த 403 மது பாட்டில்களை மதுவிலக்கு காவல்துறையினர் பறிமுதல் செய்து தப்பியோடிய ராயரை தேடி வருகின்றனர். ஐக்கிய அரபு அமீரகத்தில் பெய்த கனமழையால் இன்று 2வது நாளாக சென்னையிலிருந்து விமான சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளது. ஐக்கிய அரபு அமீரகம் முழுவதும் நேற்று பெய்த கனமழையால் பல்வேறு இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் பல இடங்களில் வாகன போக்குவரத்து முடங்கியது. கனமழை மற்றும் வெள்ளம் எதிரொலியாக விமான போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து துபாய் விமான நிலையத்திற்கு வந்த பல விமானங்கள் வேறு பகுதிகளுக்கு திருப்பி விடப்பட்டன. இந்த நிலையில் ஐக்கிய அரபு அமீரகத்தில் பெய்த கனமழையால் இன்று 2வது நாளாக சென்னையிலிருந்து விமான சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் இருந்து துபாய் செல்லும் விமானம் ரத்து தொடர்பாக தகவல் தெரிவிக்கப்படவில்லை என புகார் எழுந்துள்ளது. சரியான வேட்பாளருக்கு வாக்களியுங்கள் என்று கவிஞர் வைரமுத்து வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது தொடர்பாக கவிஞர் வைரமுத்து வெளியிட்டுள்ள எக்ஸ் பக்கத்தில், விரலில் வைத்த கருப்பு மை நகத்தை விட்டு வெளியேற சில வாரங்கள் ஆகும். பிழையான ஆளை தேர்ந்தெடுத்துவிட்டால் அநீதி வெளியேற 5 ஆண்டுகள் ஆகும் என்றும், சரியான நெறியான வேட்பாளருக்கு வாக்களியுங்கள் என்று வாக்குப்பதிவு என்பது நீங்கள் செலுத்தும் அதிகாரம் என்று தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் அருகே மது போதையில் குழந்தையை துன்புறுத்திய தந்தையை போலீசார் கைது செய்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் அதிராம்பட்டினம் அருகே கீழ்த்தோட்டம் கிராமத்தைச் சேர்ந்த பாலசுப்ரமணியனுக்கு 4 வயதில் பெண் குழந்தை ஒன்று உள்ளது. குழந்தையின் தாய் பணிக்காக மலேசியாவிற்கு சென்றதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் மதுபோதைக்கு அடிமையான பாலசுப்ரமணியன் பணிக்கு செல்லாமல் வீட்டிலேயே இருந்துள்ளார். மேலும் மது குடிக்கும் பணம் இல்லாத காரணத்தினால் அவ்வப்போது குழந்தையை துன்புறுத்தி வீடியோ எடுத்து மனைவியிடம் பணம் கேட்டுள்ளார்.
மேலும் குழந்தையை பிளேடால் கிழித்தும் சிகரெட்டால் சூடு வைத்தும் துன்புறுத்தி வந்ததாகவும் குழந்தையின் தாய் வேதனை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்த அதிராம்பட்டினம் போலீசார் குழந்தையை மீட்டு தஞ்சை குழந்தைகள் காப்பகத்தில் ஒப்படைத்தனர். பின்னர் குற்றவாளியை கைது செய்து போலீசார் நடத்திய விசாரணையில் மனைவியை ஊருக்கு வர வைப்பதற்கு இதுபோன்ற வன்செயலில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதனையடுத்து போலீசார் சுப்பிரமணியத்தை கைது செய்து சிறையில் அடைத்தனர். ஆம்பூர் அடுத்த மாதனூர் ஒடுக்கத்தூர் சாலையில் ஏற்பட்ட விபத்தில் மகளிர் தலைமை காவலர் பரிமளா சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த அகரம் பகுதியைச் சேர்ந்த பரிமளா என்பவர் ஆம்பூர் மகளிர் காவல் நிலையத்தில் தலைமை காவலராக பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் பணி முடிந்து கணவர் தட்சிணாமூர்த்தியுடன் இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது மாதனூர் ஒடுக்கத்தூர் சாலையோரம் உள்ள பொழுதான லோடு ஆட்டோவில் பரிமளா வந்த இருசக்கர மோதியதில் பரிமளா கீழே விழுந்துள்ளார். அப்போது எதிர் திசையில் வந்து கொண்டிருந்த லாரியின் பின் சக்கரத்தில் சிக்கி பரிமளா சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து ஆம்பூர் கிராமிய காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று உயிரிழந்த பரிமளாவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ஆம்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விபத்து குறித்து லாரி ஓட்டுநரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் சாலையோரம் பழுதான லோடு ஆட்டோவை நிற்க வைத்து விபத்து ஏற்பட காரணமாக இருந்த ஒர்க் ஷாப் உரிமையாளரை தேடி வருகின்றனர். சங்கராபுரம் அருகே ஓய்வு பெற்ற காவல் உதவி ஆய்வாளர் வீட்டில் 7 பவுன் தங்க நகை 50,000 ரொக்கம் பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள கீழ்பட்டு பெருமாள் கோவில் தெருவில் ஓய்வு பெற்ற காவல் உதவி ஆய்வாளர் குப்பன் வசித்து வருகிறார். இந்த நிலையில் அவர் குடும்பத்தினருடன் கள்ளக்குறிச்சி அருகே உள்ள நல்லாத்தூர் கிராமத்தில் உள்ள புதுப்பட்டு மாரியம்மன் கோவில் திருவிழாவிற்கு சென்றுள்ளார். இதனை அறிந்து 2 மர்ம கொள்ளையர்கள் பூட்டிய வீட்டின் கதவை உடைத்து பீரோவில் வைக்கப்பட்டிருந்த 10 பவுன் தங்க நகை மற்றும் 50,000 ரூபாய் ரொக்க பணத்தை கொள்ளையடித்துள்ளனர். இதனை கண்ட அக்கம் பக்கத்தினர் கொள்ளையர்களை பிடிக்க முற்பட்ட போது கொள்ளையர்கள் கத்தியை காட்டி மிரட்டிவிட்டு இருசக்கர வாகனம் மூலம் தப்பி ஓடியுள்ளனர். பின்னர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த சங்கராபுரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உலக பாரம்பரிய தினத்தையொட்டி மாமல்லபுரத்தில் உள்ள பிரதான சின்னங்களை சுற்றுலா பயணிகள் இன்று கட்டணமின்றி கண்டு ரசிக்கலாம் என தொல்லியல் துறை தெரிவித்துள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் அமைந்துள்ள பல்லவ மன்னர்களின் கலை சின்னங்களான கடற்கரை கோயில், 5 ரகம், அர்ஜுனன் தபசு, கிருஷ்ணன் மண்டபம் மற்றும் வெண்ணெய் உருண்டை பாறை, புலிகுகை உள்ளிட்ட பிரதான சின்னங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் உலக பாரம்பரிய தினத்தை முன்னிட்டு இன்று ஒரு நாள் மட்டும் சுற்றுலா பயணிகள் எவ்வித நுழைவு கட்டணமின்றி பிரதான சின்னங்களை கண்டு ரசிக்கலாம் என தொல்லியல் துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் உலக பாரம்பரிய தினத்தையொட்டி சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோபிச்செட்டிப்பாளையம் அருகே அடிப்படை வசதிகளை நிறைவேற்றி தரக்கோரி வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றி தேர்தலை புறக்கணித்து கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அடுத்த கொலப்பலூர் நாகப்ப கவுண்டர் புதூரில் சுமார் 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்த கிராமத்தில் பல ஆண்டுகளாக முறையான சாக்கடை வசதி, மயான குடிநீர், சாலை வசதி போன்ற அடிப்படை வசதிகள் இல்லாத காரணத்தால் அவசர காலங்களில் மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல ஆம்புலன்ஸ் ஊருக்குள் வர முடியாத சூழலும் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து கொலப்பள்ளூர் பேரூராட்சி நிர்வாகம் மற்றும் கோபி வருவாய் கோட்டாட்சியர், மாவட்ட ஆட்சியர் பல்வேறு இடங்களில் மனு அளித்தும் இதுவரை அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்காத காரணத்தால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் கிராம மக்கள் வழக்கு தொடர்ந்தனர். அந்த வழக்கின் தீர்ப்பில் சென்னை உயர்நீதிமன்றம் கிராம மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தரக்கோரி 2024 ஜனவரி மாதம் உத்தரவு பிறப்பித்தது. இந்த உத்தரவு பிறப்பித்து 4 மாதங்கள் ஆகியும் தற்போது வரை எந்தவித அடிப்படை வசதிகளையும் செய்து தராத மாவட்ட நிர்வாகம் மற்றும் அதிகாரிகளை கண்டித்து அப்பகுதி மக்கள் தேர்தலை புறக்கணிப்பதாக கூறி வீடுகளில் கருப்பு கொடியினை ஏற்றி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ராக்கெட்டுகளை வெப்பத்தில் இருந்து பாதுகாக்க புதிய உலோகம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரோ விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். இந்தியா விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் கீழ் திருவனந்தபுரத்தில் செயல்படும் விக்ரம் சாராபாய் விண்வெளி மைய விஞ்ஞானிகள் ராக்கெட் இன்ஜின்களுக்கான இலகு ரக கார்பன் காப்பர் என்ற அதிநவீன உலோகத்தை கண்டுபிடித்துள்ளனர். இது கலவைகள் போன்ற மேம்பட்ட பொருட்களை பயன்படுத்தி அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் இது குறைந்த எடையை கொண்டதுடன் அதிக வெப்பத்தை தாங்கும் சக்தி படைத்தது என்றும் இது ராக்கெட் என்ஜின்களின் மதிப்பை மேம்படுத்துவதுடன் உந்துதல் நிலைகளையும் அதிகரிக்கிறது என்று இஸ்ரோ விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். இனி வருவது உலக செய்திகள்.
உக்ரைன் மீது ரஷ்ய ஏவுகணைகள் நடத்திய தாக்குதலில் 17 பேர் உயிரிழந்துள்ளனர். உக்ரைனுக்கு எதிரான ரஷ்ய படையெடுப்பு 2 ஆண்டுகளை கடந்து தொடர்ந்து நீடித்து வருகிறது. இதில் பல நகரங்களை ரஷ்யா ஆக்கிரமிப்பதும் உக்ரைன் அதனை மீட்பதும் பதிலடி கொடுப்பதும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் நேற்று ரஷ்யாவின் 3 ஏவுகணைகள் உக்ரைனின் செர்கினிவ் நகர் மீது அதிரடியாக தாக்குதல் நடத்தியதில் பொதுமக்கள் 17 பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். மேலும் பலர் படுகாயமடைந்துள்ளனர். ஜப்பானில் ரெக்டரில் 6.3 அளவிலான கடுமையான நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. ஜப்பானின் மேற்கு கியூ மற்றும் சிகோகோ தீவுகளை பிரிக்கக்கூடிய பகுதியில் நேற்றிரவு கடுமையான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரெக்டர் அளவுகோலில் 6.3 பதிவாகியுள்ளது. இதனை அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த நிலநடுக்கத்திற்கு 8 பேர் காயமடைந்துள்ளனர். அந்த பகுதியில் அமைந்துள்ள இக்காடா எரிசக்தி உலை வழக்கம் போல் செயல்படுகிறது என்று அந்நாட்டின் அணுசக்தி ஒழுங்குமுறை ஆணையம் தெரிவித்துள்ளது. இனி வருவது விளையாட்டு செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் கிங்ஸ் மும்பை இந்தியன்ஸ் அணிகள் இன்று மோதுகின்றன. ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் இந்தியாவில் பல்வேறு நகரங்களில் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இன்று முல்லாப்பூரில் நடைபெறும் 33வது லீக் ஆட்டத்தில் பஞ்சாப் கிங்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணிகள் மோதுகிறது. பஞ்சாப் அணி இதுவரை 6 ஆட்டங்களில் விளையாடி 2 வெற்றியும் 4 தோல்வியும் கண்டுள்ளது. இந்த நிலையில் இன்று நடைபெறவுள்ள மும்பைக்கு எதிரான ஆட்டத்தில் வெற்றியை பெறுமா என ரசிகர்கள் எதிர்பார்ப்பில் உள்ளனர். தமிழில் விக்ரம் நடிப்பில் வெளியான சாமி திரைப்படத்தில் வரும் ஒரு வசனத்தை சிவம் தூபே பேசி வீடியோ வெளியிட்டுள்ளார். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் நட்சத்திர வீரர்களில் ஒருவரான சிவம் தூபே நடப்பு சீசனிலும் சிறப்பாக செயல்பட்டு அணிக்கு வெற்றிகளை பெற்றுக் கொடுத்து வருகிறார். அவர் விளையாட்டில் சிங்கிள், டபுள் ரன்களை எடுப்பதை காட்டிலும் சிக்ஸர், பவுண்டரி அடிப்பதில் ஆர்வம் காட்டி வருகிறார். இதனால் ரசிகர்கள் இவரை ஆறுசாமி என்று அழைத்து வருகின்றனர். இந்த நிலையில் தூபே தமிழில் விக்ரம் நடிப்பில் வெளியான சாமி திரைப்படத்தில் வரும் வசனத்தை தமிழில் பேசி வீடியோ வெளியிட்டுள்ளார். இதனை சிஎஸ்கே தனது அதிகாரப்பூர்வ எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளது. தங்கம், வெள்ளி விலை மற்றும் பங்குச்சந்தை நிலவரம். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 280 ரூபாய் குறைந்து 54,680 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 35 ரூபாய் குறைந்து 6,835 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 280 ரூபாய் குறைந்து 54,680 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 59,648 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிராம் 90 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 90,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை இன்று உயர்வுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்சஸ் 60 புள்ளிகள் உயர்ந்து 73,004 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 61 புள்ளிகள் உயர்ந்து 22,209 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். தேர்தல் நடவடிக்கைகள் புனிதமாக இருக்க வேண்டும். தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தல். தமிழ்நாட்டில் மொத்தம் 950 வேட்பாளர்கள் களம். முதல் முறை வாக்காளர்களாக 10.92 லட்சம் பேர். தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ பேட்டி. மாலை 6 மணி வரை வரிசையில் நிற்கும் அனைவரும் வாக்களிக்கலாம். தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ பேட்டி. இபிஎஸ் மீது தயாநிதி மாறன் அவதூறு வழக்கு. தன் மீது உண்மைக்கு புறம்பாக பேசியதாக குற்றச்சாட்டு. தனக்கு பழச்சாறில் விஷம் கலந்து கொடுக்கப்பட்டது. மன்சூர் அலிகான் அறிக்கை. நாடாளுமன்ற தேர்தல் எதிரொலி. சொந்த ஊர்களுக்கு வாக்களிக்க சிறப்பு பேருந்துகள் இயக்கம். பள்ளிக்கரணையில் திடீர் வருமான வரித்துறை சோதனை. 2.5 கோடி ரூபாய் பறிமுதல். ஜப்பானில் நிலநடுக்கம். ரெக்டரில் 6.3 பதிவு. நடப்பு ஐபிஎல் தொடர். மும்பை பஞ்சாப் அணிகள் இன்று மோதல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.